மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கும். பிகாஸ் ஒரு ஒரு 4, 5 குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா, மலை மேலே மேயறதுக்காக போச்சுங்க. ஆனால் இன்னும் வந்து சேரல. அதை தேடிட்டு தான் வந்திருக்கோம். மணி வேறு 5 ஆகுது. ஸோ இன்னும் வந்து சேரல. ஆனால் அதோட தாய்ங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துருச்சு. இன்னும் இந்த குட்டிங்க மட்டும் இறங்கி வராமல் மேலேயே கத்திட்டு இருக்குது. கையான்னு கத்திட்டு கிடக்குது. எனக்கும் வழி தெரியல. பாதி தூரம், முக்கால்வாசி தூரம் வந்துட்டேன். ஆனால் வழி தெரியல. எந்த சைடு போகிறதுன்னு தெரியல. ஆனால் அது பக்கத்தில் தான் எங்கேயோ கத்துது. வழி தெரியல. என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி பார்ப்போம், வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் கத்திட்டே தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்கள் ஊரே தெரியுது பாருங்கள். வாவ், பியூட்டிஃபுல் இல்லை? சூப்பராக இருக்குது. இந்த குட்டி கத்திட்டே இருக்குது. வந்து வா வா வா. ஒரு அரை மணி நேரமாக இப்படி தான் கத்தினே இருக்கேன். ஆனால் வந்தபாடு தான் காணும். ரொம்ப கஷ்டமாட்டுக்குது. இது வரையும் மலை ஏறாதவனை மலை ஏற வச்சிட்டாங்க. ஸோ சேட். இந்த குட்டியெல்லாம் என்னத்துக்கு திறந்து விட்டாங்கன்னு தெரியல. கம்முன்னு கீழே அதுக்கு தீனி போட்டிருந்தா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி வந்துருக்கும், தண்ணியை குடிச்சுட்டு. இப்போ தண்ணி இல்லாமல் கத்தின்னு கிடக்குதுங்க. பாவம் தொண்டெல்லாம் வரணுட்டு இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சொல்லுன்னு நம்மளுக்கே எப்படியோ கிடக்குது. குட்டிங்க தாங்குமா சொல்லுங்கள் நீங்களே. எவ்வளோ நேரமாக தேடுறது? எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்கள். வேத்து கொட்டுதுங்க. ஸோ சேட். வேர்வை சிந்தி வேலை பார்க்குறேன். 10 பைசா கொடுக்க மாட்டாங்க வீட்டில். இருந்தாலும் வேர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. சாப்பிட்டதே கொஞ்சம், அதுவும் ஜீரணமாயிடுச்சு. இது இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல் முள்ளுமாக கிடக்குது. இந்த கல் முள்ளில் எப்படி தான் அவங்க டெய்லி மேய்க்கிறாங்கன்னு தெரியலப்பா. அவங்களுக்கும் கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை வந்து ஒத்துட்டு தான் ஆகணும். நம்ம என்ன தான் அவங்கள வந்து பேசினாலும் செஞ்சாலும் அவங்க இந்த அளவுக்கு வந்து இந்த வயசில் செய்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வயசு பையன்தான், வயசு பசங்க நம்மளே இப்படி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில் அவங்களாம் எப்படி மேய்க்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஹேட்ஸ் அப் டு தெம். எஸ், எப்படியாவது இந்த குட்டியை கண்டுபிடிச்சிட்டா போதுன்னு இருக்குது. இந்த குட்டி கிடச்சிரும்னு நினைக்கிறேன். கிடைக்காத பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டு வேறு கட்டிடும். இருட்டு கட்டிடுச்சுன்னா கீழே இறங்கி போகிறதுக்கு வேறு எனக்கு வழி தெரியாது. ஏற்கனவே தட்டு மாதிரி திக்கி திணறி இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேன். இங்கேருந்து இறங்கி போகணுன்னா அச்சோச்சோ, கீழே வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தா கதி கலங்குதே. கீழே போய் சேருவனா? ஸோ சேட். வெற்றிகரமாக போய் சேருவோம். இன்றைக்கெலாம் சொர்க்க தூக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப டயர்டாயிருச்சு. நம்ம பாடி கண்டிஷனுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஏறி வந்தது பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ டயர்டாக இருக்குது. நைட்டெல்லாம் நல்லா கின்னு சரக்கடிச்ச மாதிரி தூக்கம் வரும். பார்ப்போம். கீழே போய் சேர்ந்தால் தானே அடுத்தது தான் தூக்கத்தை பற்றி யோசிக்க முடியும். கீழே போய் சேர்றமான்னு பார்க்கலாம். சரியா? குட்டி கிடச்சிட்டு பின்னாடி உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் சீக்கிரம் குட்டி கிடச்சிருன்னு நினைக்கிறேன். குட்டி கிடைக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஓகேவா? நம்ம புரட்சிகரமான பயணம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருந்துருக்குது. பிகாஸ் இந்த குட்டிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கத்துறதை வந்து நிறுத்திடுச்சு. ஸோ அது எங்கே இருக்குதுன்னே அட்ரஸ் பண்ண முடியல. இன்றைக்கி நைட்டுக்கு அது மேலேயே தான் தூக்கம் போல். ஏன்னா பாறைக்கடியில் நல்லா தூங்கிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சின்ன குட்டிங்க தாய் ஆடுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ தனியாக எப்படி சர்வை பண்ணணும்னு தெரியல. அந்த குட்டிங்களாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ நம்ம இறங்கி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருட்டு கட்டிடும். அப்புறம் நம்மளுக்கே வழி தெரியாது, எங்கே இறங்கணுன்னே தெரியாது. இப்போவே தெரியாமல் தான் தடமாடின்னு கிடக்குறோம். ஸோ என் பண்ணிக்கலாம்.